வணக்கம். வெல்கம் டு IVACEO 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ரீசனிங் ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ்ல இது பார்ட் 4. 19 February 2021 ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட்ல 20 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கான டீகோடிங் வந்து என்னன்னா இந்த வீடியோல பார்க்கலாம். அந்த கொஸ்டினுக்கான டஃப்னஸ் எந்த மாதிரி இருக்கு, வித்தின் டைம் லிமிட்டுக்குள்ள நம்மளால வந்து 20 கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். அதெல்லாம் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 1. ஸோ என்ன சொல்லிட்டாங்கன்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் ரிலேட்டட் டு த தேர்ட் டேர்ம் ஆன் த சேம் பேசிஸ் டு த செகண்ட் டேர்ம் சொல்லிருக்காங்க. இதுக்கான வந்து என்ன ஒரு ரிலேஷன் மாதிரி இங்க இருந்து ரிலேஷன் வர சொல்லுவாங்க. இங்க ஏ இருக்கு, இங்க பி இருக்கு, அடுத்த லெட்டர் சி இருக்கு, இங்க எஃப் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பேட்டர்ல இருக்கு. அதே மாதிரி இங்க பேட்டர்ன் பார்க்கணும். ஏக்கு அப்புறம் பினா அடுத்த லெட்டர், அப்புறம் பிக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் வந்து என்னன்னா சி வரும், ரைட். அப்புறம் இங்க இருக்க சிக்கு அப்புறம் எஃப் இருக்கு. ஸோ இங்க வந்து என்னன்னா சிக்கு அப்புறம் வந்து என்னன்னா எஃப், அப்புறம் 2 லெட்டர் விட்டு வருது. அதே மாதிரி வந்து என்ன ஏக்கு அப்புறம் 2 லெட்டர் விட்டு அப்படின்னு வந்து என்ன இருக்கும், டி வரும். ஸோ சி டி வந்து என்ன டேரக்டா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துருச்சு. ஓகேவா. கொஸ்டின் நம்பர் வந்து செகண்ட். ஸோ விச் ஆன்சர் ஃபிகர் வந்து கம்ப்ளீட் பேட்டர்ன் இந்த கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அதே மாதிரி வந்து இதோட பாதி வந்து இந்த சைடு இருக்கும். அதுதான் நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்றாங்க. ஸோ இதுக்கு என்ன பேட்டர்ன் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் கோடு வரும். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இங்க வந்து இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பாதியில வந்து என்னென்ன முடியுதா. ஸோ அதுதான் இப்படி இருக்கும். இங்க இருந்து என்னன்னா பாதி போகும். ஸோ இந்த மாதிரி இங்க இருக்கும். அதுதான் வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது. ஸோ இதுல பாதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இதுல ஏன் வந்து இது வராது அப்படின்னா இங்க 2 கோடு இருக்கு. நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒரே ஒரு கோடு. அதனால இது டேரக்டா வந்து ஆன்சர் எடுத்துடலாம். கொஸ்டின் நம்பர் வந்து 3. விச் டூ சைன் வந்து இன்டர்சேஞ்ச் டு மேக் த வந்து மேத்தமெட்டிக்கலி கரெக்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல எந்த இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்றதுக்கு 4 ஆப்ஷன்ஸ்ல நம்ம வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா டேட்டா என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன் இது சேமா இருக்குன்னு பார்ப்போம். இங்க பிளஸ் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க கிராஸ் இருக்கு. அதனால நான் வந்து கிராஸ் ஃபர்ஸ்ட் எடுப்பேன். அதே மாதிரி இங்க டிவிஷன் இருக்கு, இங்க டிவிஷன் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு. அதனால இது 2 காமன்ல இருக்கிறது வந்து டிவிஷன் எடுப்பேன். அப்ப கிராஸையும் டிவிஷனையும் வந்து நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எழுதிடலாம். ஸோ 9 இருக்கு, அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு, 6 அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 அடுத்து வந்து 2 இருக்கு. ஸோ ஈக்குவல் டு வந்து என்ன அப்படின்னா 13 இருக்கா, அப்படியே போட வேண்டியது. இதுல வந்து என்னன்னா கிராஸ் வரும். அதே மாதிரி வந்து பிளஸ் அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி வந்து மைனஸ் வந்து அது சேஞ்ச் இல்ல. கிராஸ் இருக்கிறதுல வந்து டிவிஷன் வரும். ஸோ 2 அடிச்சு ஓடி பார்த்தா 3 ஆகுமா. அடுத்து 3 27 வரும். ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா இங்க பிளஸ் 3 கூட்டணும் அப்படின்னு பார்த்தா 30. ஸோ அதனால வந்து என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன கரெக்ட்னு வச்சோம். கொஸ்டின் நம்பர் 4. ஃப்ரம் த given ஆன்சர் ஃபிகர் செலக்ட் ஒன் விச் கொஸ்டின் ஃபிகர் வந்து என்ன ஹிடன் ஆர் எம்பெடட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஃபிகர் வந்து என்னன்னா எந்த ஆன்சர் ஃபிகர்ல வந்து என்னன்னா எம்படா இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் வந்து கேள்வியா. இது ஏன் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து டேரக்ட் லைக் ஸ்ட்ரைட் கோட் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு ஸ்ட்ரைட் கோட் இருக்கு. இல்லையா அந்த மாதிரிலாம் வந்து வரவே. ஸோ இந்த இதுல இருந்து தான் வந்து என்ன இது வந்து ஆன்சர் ஃபிகர். இதுல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த கொஸ்டின் ஃபிகர் நம்மளால வந்து எடுக்க முடியும். அதனால இதான் வந்து என்ன கரெக்டான ஆன்சர். ஈஸியான கொஸ்டின் தான். கொஸ்டின் நம்பர் 5. ஓகே, சிலாஜிஸ்ல இருந்து கேட்டிருக்கேன். ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் பீகாக்ஸ் வந்து என்னன்னா ஆல் பீகாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நோ டக்ஸ் வந்து என்ன கை. நோ டக்ஸ் வந்து என்ன இது கை. ஓகேவா. அதே மாதிரி வந்து ஆல் ஃபவுல்ஸா வந்து என்னன்னா கைட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆல் எல்லாமே வந்து இங்க இருக்கு. ஆல் ஃபவுல்ஸா வந்து என்ன அப்படின்னா கைட். கன்க்ளூஷன்ல சம் பவுல்ஸ் ஆர் வந்து என்ன சம் பவுல்ஸ் வந்து என்ன அப்படின்னா பீக்காக டெஃபினட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா எந்த ஒரு கைட்டுமே வந்து என்னன்னா இதோட சம்மந்தம் போது எப்படி இது சொல்றாங்க. அதனால ஃபவுல்ஸ் மாதிரி வந்து வராது. ஆனா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து தப்பு. நோ கைட் வந்து என்ன பீக்காக். நோ கைட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ பீக் அது கரெக்ட் தானே. அடுத்து நோ பீகாக் இஸ் வந்து என்ன பவுல். அதாவது இங்க இருக்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து என்ன பீகாக். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுல். ஸோ நோ பீகாக் இஸ் பவுல். அதுவே வந்து என்ன கரெக்ட், ரைட். அடுத்து சம் கைட்ஸ் ஆர் வந்து என்ன சம் கைட் வந்து என்னன்னா சம் கைட் வந்து என்ன அப்படின்னா பீகாக். இது வராதுல. யோசிச்சு பாருங்க. சம் கைட்டுக்கும் வந்து பீகாக் சம்மந்தமே கிடையாது. ஏன் அப்படின்னா கைட்டுக்குமே வந்து டக்குன்னு சம்மந்தம் இல்லாதனால இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. அதனால இதுவுமே வராது. ஸோ ஒன்லி ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 2, 3, 4 தான் ஃபாலோஸ். ஓகேவா. அடுத்து கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 6. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு ஏதோ ஒரு ரூல்ஸ்ல வந்து என்னன்னா இது வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி ரிப்பீட்டட் வந்து இருக்காது. எந்த மாதிரி அப்படின்னு சேஞ்ச் ஆகும் சொல்லியிருக்காங்க. அந்த கோடுக்கான லாங்குவேஜ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்ப அட்மோனேஷன் இருக்குல்ல, அது என்ன மாத்திருக்காங்கன்னா ஏடியை வந்து என்ன டி இந்த சைடு போட்டு ஏ வந்து அந்த சைடு போட்டுருக்காங்க. அதுக்கு ஓ இந்த சைடு வருது, எம் அப்படி வருது, ஐ இந்த சைடு வருது, என் இந்த சைடு வருது, ஹெச் இந்த சைடு வருது, எஸ் வந்து அதே மாதிரி பார்க்கும்போது வந்து என்ன ரிப்பீட்டட் வந்து என்ன மாற்றம் வச்சுக்கணும். எழுதுனா ஆர்இ டிஇ அதே மாதிரி வந்து என்னன்னா ஏ டி இ டின்னு இருக்கா. இப்ப வந்து அப்படியே மாத்தலாம். ஸோ ஈக்கு அப்புறம் வந்து ஆறு வரும், ஈக்கு அப்புறம் வந்து டி வரும், இங்க வந்து என்ன டீக்கு அப்புறம் வந்து என்ன ஏ வரும், அதே மாதிரி டீக்கு அப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இ வரும். சரியா. இதுல எது இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த தான் கரெக்டா இருக்கு. ஓகேவா. ஸோ ஈஸியான கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ இதுல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில கொடுத்துருக்காங்க. பட் இதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இதான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரிலேஷன் டு த பேர்ட்ஸ் அனிமல் வந்து க்ளோ கேட்டிருக்காங்க. அதாவது என்னன்னா ஏன் இந்த இது கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது பேர்ட்ஸ்குள்ள தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இருக்கும். ஓகேவா. அனிமல் வந்து டோட்டலா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். இது ரெண்டுமே வராது. ஏன்னா பேர்ட்ஸ்குள்ள க்ளோ இருக்கனால அனிமல் வந்து என்ன இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால இதான் வந்து என்ன அப்படின்னு கரெக்டானது. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 8. ஸோ என்ன சொல்றாங்கன்னா the given Venn diagramல வந்து என்ன show the number of students who can play வந்து கிரிக்கெட், பாஸ்கெட்பால் அண்ட் வாலிபால். how many can play வந்து both cricket and basketball but not வந்து வாலிபால். அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த 50 வந்து வெறும் கிரிக்கெட் மட்டும் ஃபாலோ பண்றாங்க. பாஸ்கெட்பால் வந்து 36 வந்து என்ன வெறும் பாஸ்கெட்பால் மட்டும் பண்றாங்க. இங்க 28 வெறும் வாலிபால் மட்டும். இங்க 10 தான் வந்து என்ன கிரிக்கெட் பிளஸ் பாஸ்கெட்பால் பண்றாங்க. அவங்க கேட்டிருக்கிறது அதான் கேட்டாங்க. how many can play both cricket and basketball. அப்ப 10 பேர் மட்டும் தான் பண்ணுவாங்க. இந்த மூணு வந்து மூணுமே வந்து என்ன ப்ளே பண்ணுவாங்க. கேட்டது டேரக்டாவே வந்து 10 பேர் மட்டும் தான் கேட்டாங்க. சரியா.
கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா வேணு, சோனியா, கமல் அண்ட் ரியா வந்து ஐஷ் எல்லாமே வந்து சிட்டிங் அந்த பெஞ்ச். சோனியா வந்து என்ன சிட்டிங் டு த ரைட் ஆஃப் வந்து கமல். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா ஸோ கமல் வந்து இங்க இருக்கான். கமலுக்கு வந்து என்ன அப்படின்னா ரைட் சைடு இதான ரைட் சைடு. ஸோ கமலுக்கு இதான் ரைட் சைடு. ரைட் சைடு யாருக்கு அப்படின்னு பார்த்தா சோனியா வந்து என்ன உட்காந்துருக்கா. சரியா? அடுத்து ஹூ இஸ் நாட் சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் எண்ட் ஆஃப் த பெஞ்ச். ஓகே, கமல் வந்து என்ன, அதாவது கமல் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு இருக்க மாட்டேன் சொல்லுவாங்க. ஸோ ரியா சிட்டிங் இன் பட்வீன் வந்து என்ன அப்படின்னா சோனியா அண்டு வந்து. ஸோ இந்த இடத்துல தான் வந்து என்ன ரியா இருக்கா. யாருக்கு நடுவில் என்னன்னா சோனியா அண்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ட் வேணுக்கு ரைட். இங்க இருக்காங்களா. அடுத்து ஐஷு வந்து என்னன்னா சிட்டிங் அட் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். இதான் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட். இந்த இடத்துல வந்து என்ன ஐஷு இருக்கா. சரியா? சோ இப்ப இருக்கும்போது ஹூ இஸ் ரைட் டு வந்து ரியா. சோ ரியாக்கு வந்து என்னன்னா ரைட்ல யாருக்கு அப்படின்னு பார்த்தா வேணு தானே. சோ இதான் ரைட். அவ வந்து என்ன வேணு தான். சரியா? கொஸ்டின் நம்பர் வந்து 10. சோ பாயிண்ட் டு உமன் இன் போட்டோகிராஃப் எ மேன் சே சி இஸ் த டாட்டர் ஆஃப் மை பெட்டர்னல் வந்து என்னன்னா கிராண்ட் மதரோட ஒன்லி சன். ஹவு இஸ் உமன் ரிலேட்டட் டு வந்து மேன் சே சி இஸ் த டாட்டர் ஆஃப். ஓகே, சி இஸ் த டாட்டர் ஆஃப் மை பெட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னா எங்க அப்பாவோட ஒரு அம்மா. சரியா? அப்ப இது வந்து என்னன்னா எங்க அப்பா. சரி, எங்க அப்பாவோட எங்க அம்மா இருப்பாங்களா. எங்க அம்மாவோட வந்து ஒன்லி சன்னா எங்க அப்பா தான் வருவாங்க. எங்க அப்பாவோட டாட்டர்னு சொல்றாங்க. அப்ப நான் இருக்கேன். சரியா? இதை நான் டாட்டர் அப்படின்னு பார்த்தா யாரு எங்க அக்கா தானே. நாங்க 2 பேரும் சிபிலிங். அப்ப என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஹவு இஸ் உமன் ரிலேட்டட் டு என்னோட சிஸ்டர். கண்டிப்பா. சரி, கொஸ்டின் நம்பர் வந்து 11. திக்னஸ் ஆஃப் வந்து 8 டயர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. சரி, திக்னஸ் ஆஃப் நோ 2 டயர் வந்து என்ன சேம். திக்னஸ் ஆஃப் எல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா ஓகே, இது வந்து என்ன திக்னஸ் ஆஃப் எல் இஸ் மோர் தென் வந்து எல் பட் லெஸ் தென் வந்து என்ன 6 டயர். இதுல சொன்ன மாதிரி. அடுத்து திக்னஸ் ஆஃப் ஓ வந்து என்னன்னா ஒவ்வொரு இதுமே பார்த்துருமே. திக்னஸ் ஆஃப் எல் வந்து மோர் தென் எல். நம்ம இதில் எப்படி பண்ணலாம், திக்னஸ் ஹையா வந்து என்னன்னா மேல வச்சுக்கலாம், லோ வந்து என்ன கீழே வச்சுக்கலாம். திக்னஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரு இந்த இடத்துல போகும். திக்னஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திக்னஸ் ஆஃப் என் வந்து மோர் தென் எல். அப்ப என் வந்து என்னன்னா மேல வரும். ரைட்டா? சோ எல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும். எல் தான் வந்து என்னன்னா கீழே வரும். ரைட். அடுத்து நாட் லெஸ் தென் வந்து என்ன 6 டயர். அதாவது திக்னஸ் ஆஃப் எல் வந்து என்னன்னா மோர் தென் எல் பட் லெஸ் தென் 6 டயர்னா அப்ப எண்ணுக்கு மேல எத்தனை பேர் இருக்காங்கன்னா 6 பேர் இருக்காங்களா. அதுதான் ரைட். இங்க போடுற பாருங்களா. சோ இங்க வந்து என்ன அப்படின்னா என் இருக்கா, இந்த இடத்துல வந்து என்ன எல் இருக்கா, 6 பேர். 1 2 3 4 5 6 பேர் இருக்காங்களா. ஓகே, திக்னஸ் ஆஃப் ஓ வந்து என்னன்னா மோர் தென் எம். திக்னஸ் ஆஃப் ஓ வந்து என்னன்னா மோர் தென் எம். சோ நமக்கு எதுவுமே தெரியாது. அதனால இந்த வந்து என்ன திக்னஸ் ஆஃப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ எதை விட எம் விட வந்து பட் லெஸ் தென். அப்ப கியூ கீழே தான் வரும். ரைட்டா? அடுத்து திக்னஸ் ஆஃப் பி வந்து என்ன லெஸ் தென் ஒன்லி 2 டயர். அதாவது இந்த 2 டயர் தான் இருக்கு. அதுக்கப்புறம் யார் இருப்பாங்கன்னா பி இருப்பான். சரியா? அதுக்கப்புறம் என்ன இருப்பாங்க, இந்த கியூ வருவான், இங்க ஓ வரும், இங்க வந்து என்னன்னா எம் வரும். இப்ப என்ன சொல்றாங்கன்னா திக்னஸ் ஆஃப் கியூ வந்து என்னன்னா நாட் மோர் தென் வந்து என்ன திக்னஸ் ஆஃப் கியூ இருக்கு பாத்தீங்கன்னா. கியூ வந்து நாட் மோர் தென் அப்படின்னா கீழே தான் இருக்கான், பிக்கு கீழே தான் இருக்கணும். சரி, இப்ப விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் கரெக்ட்னு கேட்கிறேன். இப்ப திக்னஸ் ஆஃப் பி வந்து என்னன்னா 108 அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ வேல்யூ கொடுக்குறாங்க. திக்னஸ் ஆஃப் பி வந்து என்னன்னா ஈக்குவல் டு 108. சம் ஆஃப் திக்னஸ் ஆஃப் ஆர் அண்ட் எஸ் கேன் பி வந்து என்னன்னா 219 சென்டிமீட்டர் தான் கேக்குறாங்க. அதாவது எம் எடுத்துருக்காங்க. அதாவது 6S இருக்குல்ல, 6S எங்க இருக்குன்னா மேல தானே வரலாம். சோ இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஆரா இருக்கலாம், 6S இருக்கலாம். செகண்ட் வந்து என்னன்னா ஆரா இருக்கலாம், இல்ல வந்து எஸ்ஆ இருக்கலாம். சரியா? இப்ப ஆர்என்எஸ் அதாவது பியோட வேல்யூ வந்து 108னா அதை விட வந்து என்ன ஹையான வித தானே இருக்கும் 6S. அப்ப கண்டிப்பா என்ன இருக்குன்னா ஆருக்கும் எஸ்க்கும் வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து என்ன 109 தான் இருக்கும். ரெண்டுமே வந்து என்ன சேமா இருக்குன்னா 110 இருக்கும். இது ரெண்டே கூட்டுங்க 9 1 2 219. சோ வருதுல, அப்ப கரெக்ட் தானே இது. அடுத்து திக்னஸ் ஆஃப் ஆர் வந்து லெஸ் தென் எஸ் வரேன். இங்க ஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திக்னஸ் ஆஃப் ஆர் எதை விட லெஸ் தென் எஸ் சொல்றாங்க. சோ திக்னஸ் ஆஃப் நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்லயும் செகண்ட்லயும் வந்து ஆரும் வரலாம், இல்ல எஸ்ஸும் வரலாம். செகண்ட்ல ஆரும் வரலாம், இல்ல எஸ்ஸும் வரலாம். அதனால வந்து என்ன இது வந்து என்ன தப்பு. சரியா? அடுத்து திக்னஸ் ஆஃப் ஓ வந்து லெஸ் தென் பி. ஆமா பாருங்களேன், ஓக்கு இங்க பி இருக்கு, பிக்கு கீழே தானே வந்து ஓ இருக்கு. அதனால இது வந்து என்ன கரெக்ட். சோ ஃபோர்த் வந்து என்னன்னா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. எல் வந்து லாஸ்ட்ல இருக்கு, அடுத்து என் வரும், அடுத்து எம் வருது, அடுத்து ஓ வருது, அடுத்து வந்து கியூ அடுத்து வந்து என்னன்னா கியூ வருது, அடுத்து பி வருது, அதுக்கப்புறம் எஸ் இருக்கு, இல்ல ஆர் இருக்கு. சோ அதனால இந்த கேன் பி தானே சொல்லிருக்காங்க. சோ கேன் பி கரெக்ட் சீக்வன்ஸ். அதனால இதுவும் கரெக்ட். அவன் கேட்டது வந்து நாட் கரெக்ட் தான் கேட்டேன். அதனால செகண்ட் வந்து நாட் கரெக்ட். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 12. சோ இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு 6 பீப்பிள். ஓகே, இவங்க என்ன சொல்லிருக்காங்க, சிட்டிங் அந்த சர்க்குலர் டேபிள்ல வந்து என்ன இது பண்ணிருக்காங்க. சோ ஓகே, சர்க்குலர் டேபிள்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து என்ன இருக்காங்க. சரி, இப்ப நம்ம வந்து 1 2 3 4 5 6. ஓகேவா? இப்ப ஃபேசிங் அந்த சென்டர் ஃபேஸ் பண்ணிருக்கேன். நாட் அசல் சேம் ஆர்டர். வி செட் வந்து என்ன ஆப்போசிட் வந்து என்ன இ அண்ட் ஏ. சோ ஓகே, பி வந்து என்னன்னா செட் பண்றாங்க. சரியா? சோ நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் வந்து சும்மா வச்சுக்கலாம். இந்த பி செட் வந்து என்னன்னா ஆப்போசிட் ஆஃப் வந்து என்ன இ. சோ இந்த இடத்துல தான் இ வரா. அடுத்து வந்து என்ன ஏ செட் வந்து என்ன ஆப்போசிட் ஆஃப் வந்து என்ன. ஸோ ஏ செட் பண்ண வந்து யாருக்கு ஆப்போசிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்கு ஆப்போசிட். ஸோ இந்த இடத்துல நான் ஏ வச்சுக்கிறேன், எஃப்க்கு வந்து என்ன ஆப்போசிட். ஓகே, இந்த இடத்துல எஃப் வச்சுக்கிறேன். அது நெய்தர் ஏ நார் சி கேன் அட்ஜஸ்ட் டு வந்து என்ன பி. ஸோ இந்த இடத்துக்கு இந்த ரெண்டுமே வந்து என்ன இது வரக்கூடாதுன்னா ஏயும் வரக்கூடாது, சியும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சரி, அடுத்து இஃப் ஏ செட் டு வந்து என்ன ஏ செட் டு த இமிடியேட் ரைட் ஆஃப் டி. அப்ப டிக்கு வந்து என்ன இமிடியேட் ரைட் தான் வந்து என்னன்னா ஏ இருக்கான். அப்ப தென் விச் ஆர்டர் திஸ் சிக்ஸ் பீப்பிள் செட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏ இன் கிளாக் வைஸ் டைரக்ஷன். டி வந்துச்சுன்னா ரிமைனிங் யார் இருக்கா, சி தானே இருக்கு. அதனால வச்சுக்கலாம். ஓகேவா? நான் போடும்போது ஸ்ட்ரைட்டா வந்துருச்சு ஆன்சர். அதனால வந்து நம்ம மாத்தி போட்டாலுமே வந்து அதுக்கு ஏற்ற மாடிஃபை பண்ணிக்கலாம். சரியா? இப்ப நமக்கு ஆர்டர் என்ன சொல்றாங்கன்னா ஏல இருந்து ஆரம்பிக்கும் போது கிளாக் வைஸ் டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் தானே. அப்ப ஏ வரும், டி வரும், பி வரும், எஃப் வரும், சி வரும், இ வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். கொஸ்டின் நம்பர் வந்து 13. ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் வந்து என்ன கேட்டிருக்காங்க. சரி, என்ன ஆர்டர் வந்துச்சுன்னா அதாவது 22.5 இருக்கு. அதோட என்ன கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு
ஒரு நம்பர் வரும் சரியா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பேட்டர்ல வந்து ஒரு அதாவது 22.5 ஏதோ ஒரு நம்பர் வருது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஒரு கூட்டம் ஒரு நம்பர் வரும். அதுக்கப்புறம் கூட்டம் ஏன்னா எல்லாமே வந்து என்ன சின்ன சின்ன வேல்யூவா இருக்கனால ஒன்லி பிளஸ்ல வரும் இல்ல மைனஸ்ல தான் வரும். ஸோ அதனால வந்து பிளஸ்ல தான் வந்திருக்கும். ஏன்னா அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போறதுனால 22.5 இருக்கு. இதோட நம்ம என்ன ஆட் பண்ணலாம்னா 1.5 வந்து என்ன ஆட் பண்ணணும் சும்மா ஆட் பண்ணி வராண்டமா. ஸோ 12.5 ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து கழிச்சு போறோம். 30ல இருந்து 25.5 கழிக்கலாம். 34ல இருந்து என்ன ஆகுது 4.5 வரும். அதே மாதிரி இங்க இந்த 26.5ல இருந்து 30 கழிச்சுன்னா 3.5 வருது. அப்ப ஏதோ ஒரு பேட்டர்ன் வருது. அப்ப என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 ஃபர்ஸ்ட் வருது 1.5 ஆட் பண்றாங்க அடுத்து 2.5 ஆட் பண்றாங்க அடுத்து 3.5 அண்ட் 4.5 அதுதான். ஸோ 22.5 1.5 ஆட் பண்ணா 24 வருமா. அடுத்து 24 வந்து என்னன்னா பிளஸ் 2.5 ஆட் பண்ணுவோமே என்ன வரும் 26.5 வரும். அதே மாதிரி வந்து என்னன்னா 26.5 3.5 ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு வரும் 30 வரும். அதுக்கப்புறம் 30 4.5 வந்து ஆட் பண்ணுவோம் அது வந்து 34.5. ஸோ அதனால வந்து இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக தான் இருக்கு சரியா. ஸோ அதனால இது கரெக்ட் ஸ்டேட். 14 கொஸ்டின்ஸ் சிலாஜிசம் கேட்டிருக்கேன். ஓகே சம் பூன் வந்து என்ன சம் ஸ்பூன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க்ஸ். ஓகே சம் ஸ்பூன் வந்து என்னன்னா ஃபோர்க்னு சொல்றாங்க சரி. ஸ்பூன் இது வந்து என்னன்னா ஃபோர்க். அடுத்து சம் ஃபோர்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் ஃபோர்க் வந்து என்னன்னா மேட். ஓகேவா இது வந்து என்னன்னா மேட். இது வந்து என்ன டயக்ராம் ஒன்று ஏன்னா இன்னொரு டயக்ராம் போறோம் பாருங்களா. டயக்ராம் 2 ஏன் வருதுன்னு பாருங்க. சம் ஸ்பூன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க் தான். இது ஸ்பூன் இது ஃபோர்க். ஆனா இதுல என்ன சொன்னா சம் ஃபோர்க் ஆர் மேட்னா இதுலயும் வரலாம்ல. ஸோ இதுலயும் டச் பண்ணி கூட வரல. சம் ஃபோர்க் வந்து என்ன மேட்னால இதையும் வரலாம். ஸோ இதான் வந்து ரெண்டு டயக்ராம் வந்துச்சு. இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாமே. நோ ஸ்பூன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட். அதாவது இங்க இருக்கிற இது வந்து என்ன நோ ஸ்பூன் வந்து என்னன்னா மேட்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்க இதுதான் வந்து ஸ்பூன் இது வந்து மேட். ஸோ இதுக்கு வந்து என்னன்னா இந்த இதுல வந்து என்ன நம்மளுக்கு கரெக்டானது வருது. ஆனா இங்க வருதுன்னா வரல. ஸோ அதனால இது என்ன பண்ணிக்கலாம் நோ காமன் கன்க்ளூஷன்ஸ்ல வந்து வச்சுக்கலாம். சரி சம் மேட்ஸ் வந்து ஃபோர்க். ஸோ சம் மேட் எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல பார்ப்போம். சம் மேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்க். அப்சல்யூட்லி கரெக்ட் தான். இங்கேயும் சம் மேட் வந்து என்னன்னா சம் மேட் வந்து என்னன்னா ஃபோர் இதுவும் வந்து என்ன கரெக்ட். ஸோ செகண்ட் வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். ஓகேவா அடுத்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். தேர்ட் கன்க்ளூஷன்ஸ் சம் மேட் ஆர் வந்து என்ன ஸ்பூன். இது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல சம் மேட் வந்து என்ன அப்படின்னா ஸ்பூன் கண்டிப்பா வந்து என்ன செட் ஆகல. ஆனா இங்க பாருங்க சம் மேட் அண்ட் ஸ்பூன் இது வந்து செட் ஆகல. அதனால இது என்ன அப்படின்னு பார்த்தா இதுல செட் ஆகல பட் இதுல செட் ஆகல. அப்பனா நோ காமன் கன்க்ளூஷன் வந்துடும் சரியா. அடுத்து நோ ஃபோர்க் யூஸ் வந்து என்னன்னா ஸ்பூன். இதுதான் வந்து என்னன்னா ஸ்பூனு இது வந்து ஃபோர்க். ரெண்டுக்கு வந்து கனெக்ஷன் இருக்கு. இவங்க வந்து கனெக்ஷன் இல்லைன்னு சொல்றாங்க. அதனால அது டெஃபினட்டா வந்து என்ன அப்படின்னா ராங்னு வந்துடும் சரியா. இப்ப நம்மளுக்கு ஆன்சர் பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்லி கன்க்ளூஷன் 2 வந்து என்னன்னா அப்சல்யூட்லி கரெக்ட். பட் எதர் ஒன் கன்க்ளூஷன் 1 ஆர் 3 வந்து என்ன ஃபாலோ ஆகும் சரியா. ஆனா 4 வந்து டெஃபினட்டா வந்து என்ன ராங்னு தெரிஞ்சு. அதனால இது வந்து என்னன்னா வராது சரியா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 15. இப்போ பார்க் வந்து என்னன்னா கோட் எடுத்து கொடுத்துருக்காங்க. தென் வாட் இஸ் த கோட் ஆஃப் வந்து என்ன வீப் அப்படின்னு கேட்கறாங்க. சரி இல்ல என்ன அப்படின்னா பி வந்து என்ன 2 ஏ வந்து 1 ஆருக்கான இது வந்து என்னன்னா லெட்டர்ல பார்க்கும்போது வந்து என்ன ஆர் வந்து என்ன 18 ஏ வந்து என்ன 11 அப்படியே வந்து என்ன எடுத்து எழுத வேண்டியதான். ஸோ டபிள்யூக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டபிள்யூ வந்து 23 நம்மளுக்கு ஒரே ஒரு ஆன்சர் தான் இருக்கு எடுத்தனே. ஸோ அதனால டேரக்டா போட்டு போயிடலாம் சரியா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16 செலக்ட் ஆப்ஷன் தட் கேன் ரீப்ளேஸ் கொஸ்டின் மார்க் சொல்லிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயராம் வரணும். ஸோ அந்த டயராம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி இப்ப இந்த இதுக்கும் வந்து என்னன்னா இங்க கீழே இருக்கு அப்படின்னா இதுல வந்து மேல இருக்கு. அப்ப இதுல வந்து என்ன அப்படின்னா இங்க இந்த சைடு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு இந்த சைடு வரும்போது என்ன ஆகும் இங்க வந்து என்னன்னா இந்த சைடுல வந்து என்னன்னா இங்கதான் வந்து நம்மளுக்கு என்ன வந்துருன்னா இந்த மாதிரி வந்து என்ன இது வரும் சரியா. இந்த முக்கோணம் வந்து இங்க வரும். அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன் பார்ப்போமே இது மட்டும் தான் இருக்கு. அதனால டேரக்டா ஆன்சர் வந்து போட்டுக்கலாம் சரியா. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது கொஸ்டின் 16. அடுத்து வந்து என்ன 16வது கொஸ்டின் 17வது கொஸ்டின். ஓகே செட் ஆஃப் ஆன்சர் ஃபிகர் வந்து என்ன எக்ஸாக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் வந்து என்ன கிவன் ஃப்ளோ ஃபிகர் சரியா. அதாவது இங்க வந்து என்னன்னா ஒரு மிரர் வைக்கிறாங்க சரியா. இந்த மிரர் வைக்கும்போது நம்மளுக்கு என்ன வரும்னு கேட்கறாங்க. ஆல்வேஸ் ரிமெம்பர் பண்ணுங்க ஒரு மிரர் இமேஜ்ல வந்து என்னன்னா நம்பர் இருந்துச்சுன்னா அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்டர் இருந்துச்சுன்னா அட் மை யூ பி டபிள்யூ இது வந்து என்னன்னா மாறவே மாறாது. இது வந்து நாவத்துல வச்சுக்கணும் ஓகேவா. இதுல இருந்து அப்படியே வந்து என்னன்னா இது பண்ணும்போது அதே மாதிரி ஸோ சில இதுக்கு வந்து என்ன மிரர் வைக்கும்போது இந்த டைரக்ஷன்ல போகுதுன்னா இதுக்கான டைரக்ஷன் இந்த மாதிரி வரும். அதே மாதிரி வந்து இப்படி திரும்புது அப்படின்னு பார்த்தா டைரக்ஷன் இந்த மாதிரி வரும். இப்போ பீல வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த டைரக்ஷன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டைரக்ஷன் வந்து இந்த குச்சி வந்து என்ன இந்த சைடு வந்துடும். இது வந்து என்ன தெரிஞ்சிருக்கு சரியா. இப்ப பாப்போமே அந்த ஆங்கில பார்க்கும்போது வந்து என்னன்னா அட்ல இந்த இங்க கொடுக்க வேண்டிய ஏதாவது லெட்டர் இருக்கான்னு பாப்போமே. இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஸோ எந்த லெட்டருமே வந்து என்னன்னா கிடையாது சரியா. யூ வி டபிள்யூ எதுவுமே இல்லை யூ இருக்குல்ல. யூ வந்து என்ன அப்படின்னு பார்த்தா சேம் அப்படியே தான் வந்துடும் அர்த்தம் சரியா. இங்க பாப்போமே ஃபைவ் எப்படி ஆகும்னா ஸோ இந்த சைடு ஒரு கோடு போகுதுன்னா என்ன சைடு இந்த சைடு வந்து என்ன கோடு வரும். அடுத்து இங்க ஒரு கீழே வந்து கோடு வருதுன்னா இங்க வந்து கோடு இந்த கோடு இங்க வருதுன்னா இந்த சைடு கோடு வரும். அதே மாதிரி வந்து என்ன பாருங்க இந்த சைடு வருதா அப்ப அது வந்து இந்த சைடு வரும் அவ்வளவுதான். ஸோ ஃபைவ் வந்து இந்த மாதிரி வரும். ஸோ ஒவ்வொன்றுமே வந்து என்னன்னா இந்த லெட்டர் வந்து அப்படியே வந்து இது பண்ணிருங்க ஓகேவா. இப்போ பி வந்து இந்த இப்படி இருக்குன்னா என்ன அப்படின்னா இந்த இதை ஃபர்ஸ்ட் பாருங்க இது வந்து இந்த சைடு இருக்கா அப்ப இந்த சைடு வரும். இந்த சைடு கோடு வருது அப்படின்னு பார்த்தா இந்த சைடு கோடு வரும் அவ்வளவுதான். பி வந்து இந்த மாதிரி அப்படி பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வந்தா இதுதான் வரும் ஓகேவா. ஓகே கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 18 இதுல என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிருக்காங்க நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியான பேட்டர்ன் என்னன்னா 14 பிளஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பண்ணிருக்காங்க. இதை பண்ணோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 இன்ட்டு 3 வரும். ஸோ 20 இன்ட்டு 3 வந்து 60. அதே பேட்டர்ன் தான் வந்துன்னா 9 இன்ட்டு 4 இன்ட்டு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ என்ன வரும் 9 4 வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 13 9 சாரி இங்க வந்து 5 9 5
ஸோ அப்போ வந்து 14 14 இன்ட்டு 3 வந்து என்ன 42. அதே மாதிரி வந்து என்னன்னா 16. ஸோ என்ன வரும் அப்படின்னா 16 பிளஸ் வந்து என்ன அப்படின்னா ஏதோ ஒரு நம்பர் வரும் சரியா, இன்ட்டு வந்து என்ன அப்படின்னு நம்மளுக்கு என்ன 3 வரும், ஈக்குவல் டு வந்து 214 போடுவோமா. ஸோ அவ்வளோதான். அப்படியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 + 6 அப்படியே இருக்கணும். இந்த கீழே 3 வந்து 245 வந்து என்ன 3 அடிச்சா முடியும் ஒரு 3 80 வருமா, 80 வரும். இப்போ வந்து என்னன்னா எக்ஸ் இருக்குது. ஸோ 80 மைனஸ் வந்து என்னன்னா 16 போட வேண்டியது போட்டோம் அப்படின்னு பார்த்தா 64. ஸோ இதுதான் வந்து என்னன்னா எக்ஸோட கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 19. ஸோ ஒருக்கான கம்ப்ளீட் சீரிஸ் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும். இது 7 இருக்கு, 15 இருக்கு, 23. ஸோ இதில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாருங்க. 7 பிளஸ் வந்து 8 வந்து என்னன்னா 15. ஓகேவா. அதுக்கப்புறம் 15 பிளஸ் வந்து என்ன 8 என்ன வரும் அப்படின்னு பார்த்தா 23. அப்ப 23 பிளஸ் வந்து என்ன 8 என்ன வரும். கண்டிப்பா போட்டோம் அப்படின்னு பார்த்தா 31 தான். சரி 31 2 இருக்கு. அதனால வந்து என்னன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஆல்பபெட் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா. டிக்கு அப்புறம் ஹச் இருக்கு. ஸோ டில இருந்து ஹச் வருது, 3 லெட்டர் விட்டு தாண்டி வருது. அதுக்கப்புறம் ஹச்ல இருந்து எல் வருது, 3 லெட்டர் விட்டு தாண்டி வருது. அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்ல இருந்து 3 லெட்டர் தாண்டி வந்து என்ன வரும்னா பி தான் வரும். ஸோ அதனால வந்து டேரக்டா இது வந்து கொஸ்டின் நம்பர் 20 நம்மளோட லாஸ்ட் கொஸ்டின்ஸ் பிலாசிசம் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் வந்து என்னன்னா ஆல் கே வந்து என்னன்னா ஆர் சரி, ஆல் கே வந்து என்னன்னா எல்லா கேமே வந்து என்னன்னா ஆர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன சம் ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் இருக்கு. சம் ஆர் வந்து என்னன்னா எஃப் இருக்கு சரியா. சம் ஆர் வந்து எஃப். இந்த டயராம் 1 வரும். இதோட என்ன டயராம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டயராம் 2ல எப்படி வரும்னா ஆல் கே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு தான். பட் அதே மாதிரி வந்து இந்த கேக்குள்ளையும் சேர்ந்து வரலாம்ல எஃப். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டயராம். கன்க்ளூஷன் பார்ப்போமே. சம் எஃப் வந்து என்னன்னா கேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஃபர்ஸ்ட் டயராம் 1ல சம் எஃப் வந்து என்னன்னா கேனா இது வந்து கிடையாது. ஆனா இங்க சம் எஃப் வந்து கே கிடையாது. அப்ப என்ன மீனிங் அப்படின்னா நோ காமன் கன்க்ளூஷன். எனக்கு ரெண்டுலயுமே வந்து என்னன்னா மேட்ச் ஆனா மட்டும்தான் அப்சல்யூட் வந்து கரெக்ட். ஒன்ல வந்து வருதுன்னா நோ காமன் கன்க்ளூஷன் போயிடும். சரி அடுத்து செகண்ட் கன்க்ளூஷன் சம் ஆர் வந்து என்ன நாட் கேன்னு பாத்தீங்கன்னா சம் ஆர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நாட் கேவா. சம் ஆர் வந்து என்னன்னா நாட் கேன்னு சொல்றது வந்து என்ன அப்படின்னா கரெக்ட் தானே. எல்லா அதாவது ஆல் ஆறுக்குள்ளதான் எல்லா கேயுமே வந்து ஆறுக்குள்ளதான் இருக்கு. அதனால வந்து என்னன்னா எல்லா ஆறும் கேன்னு வந்து சொல்ல முடியாது. இங்க செகண்ட் டயக்ராம்லயே அதேதான். ஓகேவா. ஆறுக்குள்ளதான் வந்து கே இருக்கனால எல்லா ஆறுமே வந்து கே அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஸோ அதனால சம் ஆர் வந்து என்ன நாட் கேவாவும் இருக்கலாம். பட் ஆன்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நெய்த கன்க்ளூஷன் சொல்றாங்க. ஸோ என்னோட படி வந்து என்னன்னா கன்க்ளூஷன்ஸ் வந்து 2 வந்து ஒன்னே தான். ஸோ இதுதான் வந்து என்னன்னா கரெக்டான ஆன்சர். மேபி வந்து அது தப்பா இருக்கலாம். பட் ஸ்டில் ஐ காட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் 1 தான். சரி இது வரைக்கும் வந்து 20 கொஸ்டின்ஸ் பார்த்தோம். 20 கொஸ்டினே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் எந்த ஒரு இதுவுமே வந்து ரொம்ப டைம் டேக்கன் கிடையாது. 2-3 கொஸ்டின் மட்டும் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து தெரியாம இருக்கலாம். பட் அதுதான் தட் வந்து என்னன்னா ஒரு 17 கொஸ்டின்ஸ் வந்து தாராளமா வந்து ஈஸியா அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து என்னன்னா ஸோ 19th வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் 3ல இந்த மாதிரி வந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங் கேட்கறாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கான வந்து ஒரு ஃபைனல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தலாம். ஓகே ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.